வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, ஒருவருடைய வாழ்க்கையில் கடன் மிகப்பெரிய பிரச்சனை. அதோட திருமணத்தில் தடை. இந்த ரெண்டுமே ஒருவருடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ரெண்டு பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்களேன், வாழ்க்கையில் சுபமாக வாழ்க்கை நகர்ந்துடும். இந்த ரெண்டு விஷயத்தில் யார் ஒருத்தவங்க வெற்றி கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி கொண்டவர்களாக கருதப்படுகிறது. இந்த கடன் என்றாலே மாந்தியினுடைய தொடர்பு இல்லாமல் ஒருவருக்கு கடனே ஏற்படாது. அதே போல தான் தடை தாமதங்கள், அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறவரே மாந்தி தான். ஒருவருடைய ஜாதகத்தில் எடுத்தோம்னு வச்சுங்களேன், குற்றங்களை, குறைகளை, தடைகளை, நெருக்கங்களை, போராட்டங்களை, சிக்கலை தெள்ள தெளிவாக எடுத்து சொல்கிறவர் மாந்தி. 12 கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அவர்களுடைய குற்றங்கள் மிக தெளிவாக தெரியும். அப்போ மாந்தின்றவர் ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்க தானே செய்வார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ எல்லாருக்கும் கடனோ தடையோ போராட்டமோ இருக்குமானா அதுதான் கிடையாது. அது பிரபஞ்சத்தினுடைய படைப்பு ஆற்றல். வள்ளலார் தான் சொல்லுவார், 6 வகுத்து அருட்பெருஞ்சோதி. அதாவது ஒவ்வொன்றத்தை படைக்கும்பொழுது அதை எப்படி வகுத்து உட்புகுத்தி அதில் படைப்பாற்றல் இருக்கிறதுன்றத அந்த அருட்பெருஞ்சோதியினுடைய அகவலை 1596 பாடல் வரிகளில் கொடுத்துருக்கிறார். அற்புதமான வரிகள். அந்த மாதிரி படைப்பாற்றல் மிகுந்து இப்போ மாந்தி ஒரு கட்டத்தில் உட்காந்துருக்கு, அவருடைய நட்சத்திரத்தில் ஏறி இருக்கு. அவருக்கு அது தசையோ புத்தியோ அது கிராஸ் ஆகலன்னா அவர் ஒன்றுமே பண்ணாது. இப்போ கடன் என்றாலே மாந்தி இல்லாமல் கடன் இல்லைன்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கு 4ஆம் இடத்துல மாந்தி வருது. 4ஆம் இடத்தினுடைய அதிபதியோ தசையோ நடக்கும்போது எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. கடனோ எதுவுமே ஒன்றும் நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 4ஆம் இடத்தினுடைய அதிபதியை மாந்தி அமர்ந்த நட்சத்திரமோ, இந்த மாந்தி அமர்ந்த வீட்டினுடைய அதிபதியோ, அவர் ஏறிய காலுடைய நட்சத்திரத்தில் திசையோ புத்தியோ அந்தரமோ போகும்போது வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கி கடனை உண்டு பண்ணிப்பார். கடன் என்றாலே மாந்தி தாங்க. அசுபத்தை, அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு ஜாதகத்தில் பிரச்சனையை சுட்டி காட்டுபவரே மாந்தி தான். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, என்ன பிரச்சனையை சுட்டி காட்டுறாரு அப்படின்னு. அவர் ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்துட்டு போகிறாரு, ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருந்துட்டு போகிறாரு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னா, உங்களுடைய லக்கணங்கள்லேருந்து அவர் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு போகிறாரு. அது அந்த உறவோ அந்த பாவகமோ அந்த காரத்துவமோ பாதிச்சுட்டு போட்டு அது உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்குது. அது லக்கணத்துக்கோ குருக்கோ சனிக்கோ பாதிப்பு இல்லை என்றால் நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். இதுவே அந்த மாந்தியாகப்பட்டது அந்த ஜாதகரை பாதிக்குது, நேரடியாக பாதிக்குது அப்படின்னா லக்கணத்தில் இருக்கும், இல்லை சதயத்தில் இருக்கும், இல்லைன்னா அந்த தசாபுத்தி அவருக்கு நடக்கும் பற்றியா ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த தசாபுத்தியினுடைய சூட்சுமத்தில் அவர் பங்கு பெற்றுவார். பங்கு பெறும்போது இப்போ ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறோம் பாருங்கள். லக்கணத்தில் மாந்தி, லக்கணத்தில் சனி கேது, அதுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் ராகு. இப்போ லக்கணத்தில் உட்காந்துருக்கிறாரு மாந்தி. அவர் எப்பொழுதுமே அவருக்கு போராட்டம், எப்பொழுதுமே சிக்கல் அப்படின்னா கிடையாது. அவருக்கு வேறொரு திசையோ புத்தியோ அந்தரமோ போயிட்டு இருக்கும்போது எந்த வேற தொந்தரவும் கிடையாது. அவர் நாளொரு மைல் பொழுதொரு ஒன்றுமாக வாழ்க்கை பயணங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும்.
அவருக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராகு தசை ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு பாருங்கள், கேது சுவாதி நட்சத்திரம், மாந்தி சுவாதி நட்சத்திரம் லக்கணத்தில் உக்காந்துருக்காங்க. ஆனால் 7ஆம் இடத்துல அமர்ந்து ராகு தசை நடத்துகிறான் பரணி நட்சத்திரத்தில். லக்கணமே துலா லக்கணம், ராகு பரணி நட்சத்திரத்தில் ஏறி தசை நடத்துகிறான். அங்கே தான் அவருடைய வாழ்க்கையில் சிக்கலும் போராட்டமும் தொந்தரவும் ஆரம்பிக்குது. கடன் மேலே கடன் வாங்குறாரு, இல்லற வாழ்க்கை பிரிவு ஆகுது, வாழ்க்கையே பிரச்சனை ஆகுது, மற்ற எல்லாத்துலேயும் இன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார். எப்படி சூட்சமமாக அதனுடைய பலன்கள் வந்து மறைந்திருக்கு பாருங்க. லக்கணத்துக்கு 4ல் குரு, லக்கணத்துக்கு 10ல் சுக்கிரன், 11ல் சூரியன், புதன், செவ்வாய். அதி அற்புதமான வாழ்க்கை, நல்ல பொருளாதாரம், நல்ல வேலை வாய்ப்பு, இதெல்லாம் நகர்ந்து போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஜாதகரை அழைத்து ஜாதகரை வந்து கேட்கும்பொழுது மிக கடுமையான போராட்டமான வாழ்க்கை சூழ்நிலையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். அது எப்படின்னு பார்த்தா, லக்கணத்தில் மாந்தி அமர்ந்து அவருக்கு 35 வயது வரைக்கும் நல்லா தான் இருக்கிறார். அதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது அந்த ராகு தசை. அந்த ராகு தசை யாரோட காலில் அமர்ந்திருக்கிறாருன்னா, சுக்கிரனுடைய பரணி நட்சத்திர காலில் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாயினுடைய வீட்டில் சந்திரனோட சேர்க்கை பெற்று 7ஆம் இடத்துல கரெக்டாக லக்கணத்தில் மாந்தி, சனி, கேது. இதில் என்ன ஒரு பியூட்டினா, இப்போ மாந்தி ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. மாந்தி அமர்ந்த நட்சத்திர அதிபதியோ இல்லை ராசி அதிபதியோ இந்த நான் சொல்கிற 6 நட்சத்திரங்களில் இருக்கக்கூடாது. எந்தெந்த நட்சத்திரம்னா அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சதயம், மாந்தியோட தொடர்பு இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கேன், அவரை வந்து வச்சு செய்யும். இதுதான் அந்த சூட்சமமான ஜாதகத்தினுடைய பலன் துல்லியமாக உடையறதுக்கு காரணம் அதுதான். எல்லாரும் மாந்தியை எடுத்து பேச மாட்டார்கள். எனக்கு இறைவன் கொடுத்த வரம் மாந்தியை எடுத்து சொல்கிறதுக்கு உண்டான வரத்தை இறைவன் பிச்சையாக போட்டிருக்காரு. அதனால் மாந்தியை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். மாந்தியால் ஒரு மனிதனுக்கு கடன் ஏற்படும். கடன் என்றால் அவருக்கு எந்த இடத்துல வேணாலும் இருந்துட்டு போகட்டும். 6ல் மட்டும்தான் மாந்தி இருந்து கடன் உண்டு பண்ணுவார்னா அப்படி கிடையாது. 12 கட்டத்தில் எங்கே உட்கார்ந்தாலும், இப்போ 12ஆம் இடத்துல லக்கணத்துக்கு உட்காந்துருப்பார். புருஷனுக்கு கரெக்டாக 7ஆம் இடத்துக்கு அது 7ஆம் இடம் ஆகிடும். அது கணவனோ மனைவியோ அவங்களுக்கு அந்த இடம் பாதிக்கப்பட்டு அவர்களால் கடன் உண்டாகும். 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கு, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல உட்காந்தா 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், அது 7ஆம் இடம். ஆக மொத்தத்தில் கணவருடைய குடும்பத்தாலேயோ மனைவியினுடைய குடும்பத்தாலேயோ இந்த 12, 2 12, 2 அப்படி 7, 8 இதில் அமர்ந்ததுன்னா சுருக்கமாக. ஏன்னா மனிதன் வந்து ஆணாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவங்களுடைய குடும்பம் வந்து எப்படியா இருந்தாலும் சேர்ந்து தானே ஆகணும். புதிய உறவுகள், ஒருவன் திருமணம் செய்கிறான்னா புதிய உறவு, ஒருவன் திருமணம் செய்கிறான்னா புதிய உறவு கிடைக்குதில்ல, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதுதான் லக்கணம் 2, 7, 8 இந்த 4 வீட்டில் மாந்தி இருந்ததுன்னா இந்த பிரச்சனை. எங்கள் மாமியார் வீட்டால் எனக்கு வந்தது, எனக்கு மாமனார் வீட்டால் வந்ததுன்னு சொல்லிட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லுவாங்க. இதே போல் மற்ற கிரகங்களுடைய உறவுகளும் அது போல தான். எந்த இடத்துல வேணாலும் உட்காந்துட்டு போட்டோம், அந்த உட்கார்ந்த இடத்தினுடைய நட்சத்திர அதிபதியோ ராசி அதிபதியினுடைய திசையோ புத்தியோ இல்லைன்னா அவர் ராசி இல்லை நட்சத்திரம் மட்டும் கிடையாது, எந்த இடத்துல அவர் மற்ற கிரகங்கள் அதனுடைய உபநட்சத்திரங்கள் ஏறி இருந்தாலும் அதனுடைய தாக்கத்தை கொடுக்கும். சரி, இதிலேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னா, நேரடியாக லக்னாதிபதியோ அல்லது குருவியோ அவருடைய பாதகத்தை செய்யாமல் இருக்கிறான்னு வச்சுங்க, அந்த ஜாதகர் தப்பித்து விடுவார். எந்த இடத்துல அமர்றாரோ அதன் மூலியமாக தாக்கத்தை இருக்குங்க. இப்போ திருமணத்தில் எப்படி வந்து மாந்தி வந்து செயல்படுறாருன்னா, இப்போ இதே ஜாதகர் சொன்ன இந்த ஜாதகரை 7ஆம் இடம் எப்பொழுதுமே திருமணம் என்றாலே மேஷத்திலிருந்து 7ஆம் இடம் சுக்கிரன், லக்கணத்திலிருந்து 7ஆம் இடம் உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், சந்திரன்லேருந்து 7ஆம் இடம் உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஏன்னா மேஷத்திலிருந்து 7ஆம் இடம் காமனாக எல்லாருக்கும் பொதுவானது சுக்கிரன்.
அதனால தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்கிரனை பார்க்குறது. அதே ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் காமனாக துலாம் வீடு, துலாம் வீட்டிலேருந்து 7ஆம் வீடு எதுன்னு பார்த்தோம்னா செவ்வாய் வரும். அதுதான் ஆணுக்கு சுக்கிரனையும் பெண்ணுக்கு செவ்வாயும் பார்ப்பாங்க. இந்த சுக்கிரன் நேரடியாக மாந்தியை தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி தொடர்பு கொண்டு விட்டால் திருமணத்தில் பிரச்சனை, திருமணமே நடக்காத தள்ளி 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 போயிட்டு இருக்கும். 40 வயசு ஆயிடுச்சுங்க, இன்னும் திருமணம் கை கூட மாட்டுங்க, எனக்கு எங்கெங்கே பார்த்துட்ருக்குங்க அப்படின்னா நேரடியாக சுக்கிரன் மாந்தியோட தொடர்பு இருக்கும். மறைமுகமாக சுக்கிரனோடு மாந்தி தொடர்பில் இருக்கும். சரி, இந்த தொடர்பில் இருந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் பந்தத்தை உருவாக்கி அப்புறம் பிரிக்குது. அது பிரபஞ்சத்தினுடைய நிலைப்பாடு. சில பேருக்கு திருமணமே ஆயிடுச்சு. அது ஏன் அப்படின்னா லக்கணத்திலிருந்து 7ஆம் இடம், ராசியிலிருந்து 7ஆம் இடம், சந்திரனிலிருந்து 7ஆம் இடம் இது பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படும்னா மாந்தி திருவாதிரை நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த 3 இடமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருமணமே இல்லாத போயிடுச்சு. அப்படியே 3 இடம் பாதிக்கப்பட்டு திருமணத்தை கைகூடி வச்சிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது பிரித்து வச்சிடும். இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆப்போனண்ட் ஜாதகம் சேர்க்கறது நல்ல ஜாதகமாக தேர்ந்தெடுத்து சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் ஜாதகம் பார்க்குறதே. அவனர்களாலே அவன்தாள் வணங்குவது அப்படின்ற மாதிரி அந்த அருட்பெருஞ்சோதியினுடைய அருள் உங்களுக்கு இருக்குது, அந்த கடாட்சம் இருக்குதுன்னா இல்லை ஆட்டோமேட்டிக்காக சேரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது ஜோசிகார் பார்த்து தான் வச்சார், பார்க்காத வச்சார், அதெல்லாம் கணக்கே கிடையாது. இறைவனுடைய திருவருள் அனுகிரகம் உங்களுக்கு உண்டு என்றால், அப்போ உண்டுனா நான் பார்த்தாலும் பார்க்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனிதனுடைய படைப்பு எல்லாமே, இறைவனுடைய படைப்பு எல்லாமே மனிதன் ப்ரீ டிசைனடு, உயிர் வாழும் உயிரினங்கள் அனைத்தும் ப்ரீ டிசைனடு. ஆனால் மறைத்தல் தொழில் செய்து மறைத்து நம்மளை உந்துதல் பண்ணுவார். அந்த முயற்சின்றதை செய்து கொண்டே இருக்கணும். முயற்சின்றது நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பல நூறு ஆண்டுகளை கடந்து, பல லட்சம் ஆண்டுகளை கடந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த பூமி. அதுக்காக முயற்சின்றது இல்லாமலாம் போகாது. அப்போ நாம் ஜாதகம் பார்க்கணும். எப்பொழுது வருடத்திற்கு ஒரு முறையாவது பார்த்து அதை தெரிந்து அதன்படி நம்ம ஜாதகம் பார்க்குறதே நல்ல வழியை காட்டுவார்கள். ஐயா, உங்களுடைய ஜாதகம் இப்படி இருக்குது, நீங்கள் இறைவனை பற்ற வேண்டும். இந்த ஜாதகம் இறைவனை சரணடைய வேண்டும் சொல்லுவேன். நான் எடுத்த உடனே ஜாதகம் சரியில்லைன்னா பரிகாரம் முதல்ல சொல்ல மாட்டேன். இறைவனை சரணடையுங்கள், பஞ்சமா பாதகங்களை செய்யாதீர்கள் அப்படி சொல்லுவேன் எடுத்த உடனே. அப்படி ஒரு உயிரை கொன்று உங்களுடைய உயிரை வளர்க்காதீர்கள். இப்போ ஒரு உயிரை கொன்னுறீங்க, அதை சாப்பிட்றீங்க, அப்புறம் போயிட்டு உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு போயிட்டு இறைவன்கிட்ட எப்படி முறையீடு கேட்பீங்க? பாதுகாப்பு கொடுங்க, என்னை காப்பாற்றுங்கள்னு சொல்லிட்டு எப்படி கேட்க முடியும்? அதை தான் முதல்ல எடுத்து சொல்லுவேன். பரிகாரம் உங்களுக்கு பழிக்கணும்னா உங்களுடைய தர்ம சிந்தனை, அன்பு, கருணை, ஜீவகாருண்யத்தோடு நீங்கள் பயணம் பண்ணுங்க. முதலில் இறைவனை சரணடையுங்கள். இறைவனை சரணடையுங்கள்னு உடனே நீங்கள் போயிட்டு கோயிலே கதியன் கிடக்கிறது இல்லை. அனைத்து ஜீவராசிகள் மீது அன்பு செலுத்துவது, இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்வியல் அர்த்தமாக வாழ்வது, இதுதான் இறைவனை சரணடைவது. இறைவனை நீங்கள் தேடி செல்லவே கூடாது. இறைவன் நம்மளை தேடி வரணும். அது எப்படி வரணும்னா, நீங்கள் ஒரு தர்ம காரியங்கள் ஆற்றும் போது இறைவன் அங்கு சப்ளாங்குள் போட்டு அப்படியே படிமானமாக உட்கார்ந்திருப்பார். அந்த செயலை செய்யணும். அந்த செயலை எப்படிங்க ஐயா செய்கிறது அப்படின்னா, அதை 100க்கு 100% இந்த வழியில் சொல்லியிருக்கார் வள்ளலார். அதை பின்பற்றுங்கள். ஏன்னா இறைவனை சரணடைவதுன்றது உடனே என்ன பரிகாரம் செய்கிறது, எந்த நோன்பு எடுக்கிறது, எந்த யாகம் நடத்துறது, எந்த எதுவும் நடத்துறதா, எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அன்பாக இருங்கள், அடுத்தவர்களுக்கு உதவியாக இருங்கள், இந்த பிரபஞ்சத்திற்கு பிரயோஜனமாக இருங்கள். அதுதான் அதிலே இறைவன் தானாக கலர்ந்து உங்களோட அப்படியே ஐக்கியமாகி இருப்பார். அதில் கண்கூடர உங்களுக்கே காட்சி தெரியுங்க. அது அற்புதமாக தெரியும் உங்களுக்கு.
இந்த தடை தாமதங்கள் திருமணத்தில் ஏற்படுதா, திருமணத்தில் பிரச்சனை இருக்கா, திருமணத்தில் பிரிவு இருக்கா, எல்லாமே என்னுடைய இறைவன் தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது சரணாகதி அடைந்து உங்களுடைய வாழ்க்கையை பயணம் பண்ணும்போது தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படும். அதில் எந்த கருத்துமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக விலகிடும். ஊசி குத்துறாங்க, குத்தும் பொழுது என்ன பண்ணுவோம், ஊசி தான் குத்த போகிறாங்க, வலிக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊசி குத்தின அந்த வலியானது அந்த உடலில் இருக்கிற நோயை எப்படி எடுக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய சிக்கல் போராட்டங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ண பழகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு அந்த வலியும் வேதனையும் போராட்டங்களும் ஓடிடும் உங்களை விட்டுட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியான தருணங்கள் தான். அது மாந்தி கடனை உண்டு பண்ணாலும் சரி, நோயை உண்டு பண்ணாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் திருமணத்தில் தடை உண்டு பண்ணாலும் சரி, அதை உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்துக்குங்க. அந்த ஜாதகத்தில் எங்கே அமர்ந்திருக்கிறார், எப்படி அமர்ந்திருக்கிறார். நான் இந்த ஜாதகரை பார்த்து சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை பிராப்தம் கொடுப்பனை குறைவாக உள்ளது. உங்களுடைய மனைவி கிட்ட வந்து அனுசரணையாக அன்பாக அடிபணிந்து வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னேன். அவர் என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்துட்டார். நான் எந்த தவறும் செய்யலை, என்னுடைய மனைவி தான் வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம மேலே இருக்கிற குற்றங்கள் குறைகள் நமக்கு எப்படி தெரியும்? முதல்ல அதை சொல்லுங்கள். ஏன்னா லக்கணத்திலே கேது, லக்கணத்திலே சனி, லக்கணத்திலே மாந்தி, அவங்க ஏறிய நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம். அந்த சுவாதி நட்சத்திரம் வந்து செவ்வாய் வீட்டில் மேஷத்தில் உட்காந்துருக்கு. மேஷம் என்றால் என்னை ஃபாலோ பண்ணுங்க, நான் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். எப்படி? என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அது வந்து ஆர்மி, இராணுவத்துக்கு உண்டான இடம் அந்த மேஷ வீடு, நெருப்பு வீடு, செவ்வாயினுடைய வீடு. அதனுடைய குணாதிசயங்களை வைத்து தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு என்ன அதில் என்ன இருக்குது, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வகுத்து வைத்த அந்த வழிமுறைகள். அது வந்து அவர் சொல்கிறாரு, நான் எதையும் செய்யலை அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வாழ்க்கை அந்த அந்த இடத்துல அவங்களுக்கு உடஞ்சி போகுது. ஏங்க உங்களுடைய ஜாதகத்தில் தாங்க சந்திரனுக்கு 7 மாந்தி, உங்களுடைய ஜாதகத்தாங்க லக்கணத்துக்கு 7 சந்திரன் ராகு, அடுத்தது ராசிக்கு 7, லக்கணத்துக்கு 7, காலபுருஷனுக்கு 7, எல்லாமே உங்களுக்கு தான் கெட்டு போயிருக்கு. உங்களுடைய மனைவி ஜாதகத்தை எடுத்து பார்த்தா ஒரே ஒரு அமைப்பு தான் கெட்டு இருக்கு. அது என்ன ஆகுது, மொத்தமாக பிரித்து வைக்குது. நீங்கள் அனுசரித்து போகலைன்னா அப்புறம் எப்படி சேருவார்கள்? இந்த புரிதலுக்காக தான் இந்த வீடியோ. அப்போ வந்து ஒருத்தர் புரிஞ்சால் போதுமானா, ஒரு சைடு தூய அன்பு இருக்கும் பட்சத்தில் உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படியே அது பிரித்தாலும் எங்கே இருந்தாலும் சில காலங்கள் கழித்து ஒன்று கூடிவிடும். உங்களுடைய இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழும் காலத்தில் அதி அற்புதமாக. அதே போல தான் கடனாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கடன் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் உங்களை கண்ட்ரோல் செஞ்சுக்கலாம். இப்போ பல லட்சம் கடனுக்கு பதிலாக சில லட்சம் கடனாக உருவாக்கி கொள்ளலாம். அந்த மாதிரி இந்த ஜாதகம் பார்க்குறதே முன்னெச்சரிக்கை தான். அந்த முன்னெச்சரிக்கையே உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்தால், இறைவனுடைய திருவருள் இருந்தால், இறைவனுடைய பிராப்தம் இருந்தால், அந்த பரபிரம்மத்தினுடைய பிராப்தம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை பார்த்து அதன்படி. சில பேர் சொல்லுவாங்க, ஜாதகர் கரெக்டாக சொல்கிறாருப்பா, எனக்கு இந்த மாதிரி ஜோசியக்கார் சொன்னார், நான் மாறிட்டேன் அப்படின்னு. எப்படின்னா அடுத்தது 2வதாக இந்த தசாபுத்தி முடிஞ்ச உடனே அடுத்த தசா வருது, அதி அற்புதமான தசையாக இருக்கும். அது கடனை நிவர்த்தி பண்ணுறதா இருக்கும், தடையை உடைக்கிறதா இருக்கும். அதனால் என்ன பண்ணுவார், நேரடியாக போயிட்டு நேராக ஒரு குருவை பார்ப்பார், ஒரு ஜோதிடரை பார்ப்பார், கையெழுத்து கும்பிடுவார், வழியை சொல்லுவார், அதன்படி அவர் நடந்துப்பார். அதுக்கு முன்னாடி அவர் 1000 தப்பு பண்ணலாம், 1000 குற்றங்கள் செய்யலாம். அது என்ன ஆகும், பூரா எல்லாமே கடைசி நேரத்தில். அதுதான் சரணாகதின்ற வார்த்தையை சொல்லி வச்சுருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். எதை வேணாலும் செஞ்சுட்டு போங்க, கடைசி நேரத்தில் நான் தூய பக்தியோடு இருக்கும் பட்சத்தில் என்னுடைய இறைவன் என்னுடைய உடம்புல வந்து நடனம் ஆடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இறைவனை சரணடையணும். அதுக்காக தான் இப்போ மாந்தி உங்களுடைய கடனுக்கு பிரச்சனையாக இருப்பார், கல்யாணத்துக்கு பிரச்சனையாக இருப்பார். உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், அதன்படி நீங்கள் சூதாரித்து கொள்ளுங்கள். அது எச்சரிக்கையாக இருந்து என்னங்க ஐயா பண்ணணும் அப்படின்னா, மாந்திக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா,
கடைநிலை பயணத்துக்கு, இறுதிநிலை பயணத்துக்கு எப்பொழுதும் உங்களுடைய மனதை திண்ணமாக வைத்து அதற்கு, அதாவது யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க. நீங்கள் செலுத்தும் அந்த அஞ்சலி உங்களுடைய வாழ்க்கையை பன்மடமாக உயர்த்தும். அதுதான் மாந்தின்றதே அதுதாங்க. எந்த ஒரு உயிரினத்தும் உலகத்தில் பல கோடி உயிரினங்கள் பிறப்பெடுக்குது. அந்த பல கோடி உயிரினத்துக்கும் மரியாதை செலுத்தணும். நாம் ஏதோ ஒரு பல பிறப்புகள் எடுத்திருப்போம், ஏதோ ஒரு பிறப்பில் தோஷத்தை செஞ்சுருப்போம், அதனால் ஏற்படக்கூடிய தடைகள் தான் இது. இது தடையை கொண்டு தடைகள் என்ற வார்த்தையை தகர்த்தெறியப்படும் என்ற வார்த்தை உண்டு. அந்த தகர்த்தெறியறது யாரால் முடியும்னா, நம்மளால் முடிந்த அளவுக்கு அறிவாலையும் ஞானத்தாலையும் உடலாலையும் நம்மளுடைய செயலாலையும் தகர்த்தெறியலாம். அதுக்கு மேலேயும் ஒன்று வச்சு தகர்த்தெறியலாம். இறைவனுடைய அருளை வைத்து தகர்த்தெறியலாம். அதை தான் உங்ககிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் செய்யும் செயல்களும் நீங்கள் செலுத்தும் இறைவன் மீது அன்பும் உங்களுடைய தடை தாமதங்கள், தடை போராட்டங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகிறதுக்கு உண்டான செயல்களாக மாறும். மாந்திக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான், இறந்தவர்களுக்கு உங்களுடைய சுற்றத்தார், உங்களுடைய நெய்பர், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களை சுற்றி உள்ளவர்கள், உங்களுடைய கண்ணில் படுறவங்க அனைத்து, உங்களுடைய பழக்கமானவர்கள் அனைத்திற்கும் அந்த மாதிரி முடியாதவர்கள் பட்சத்தில் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, முகம் சுளிக்காதீர்கள் அவர்களை. இப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இறப்பு வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்த ஒரு சண்டை போடுறது, அந்த இடத்த ஒரு பிரச்சனையை பண்ணுறது, ஏதாவது ஒரு மாது சூது ஏதாவது ஒன்றுத்தில் தொடர்பு வச்சு சண்டை போட்டு அதெல்லாம் எங்கே போய் நிற்கும்? அது வாழும் காலத்தில் அவர் என்ன மாதிரி கஷ்டத்தைப்பட்டு அவர் வாழ்ந்து அவர் இறைவனை அடைந்திருக்கிறார். அவரை போயிட்டு அவருடைய உடலையோ அவருடைய செயலியோ தகனம் செய்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் தகராறு செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்யும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் நேரடியாக குருவோடு மாந்தி, லக்கணத்தில் மாந்தி, இதெல்லாம் மிகப்பெரிய கடனை உண்டு பண்ணும். இதில் நோட் பண்ணிக்கங்க. யாருக்காக இருந்தாலும் சரி தான், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி, இல்லை பங்குதாரராக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒன்றுத்தில் ஷேரில் போடுறவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுடைய லக்கணத்துக்கோ குருவுக்கோ சனிக்கோ 10ஆம் அதிபதிக்கோ தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக ஏமாற்றம் அடைந்து விடுவீர்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, நல்லா இருக்குதே, நல்லா வருது பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அது என்ன ஆகும், தூக்கிட்டு எடுத்து போய் பள்ளத்தில் போட்டுரும். அதனால் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். செய்ய வேணான்னு சொல்லலை, உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், யாரோடைய அமைப்பில் இருந்தால் எப்படி இருந்தால் செய்யப்பட வேண்டும்ன்றதை நினைத்து பார்த்து செய்து சுபிட்சமாக வாழ்க்கையை வாருங்கள். அதனால் கடனுக்கும் திருமண தடைக்கும் மாந்தி எவ்வளோ பெரிய முக்கிய பங்கு வகிக்கிறதுன்றத இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றிலோடும் நீரோடை பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக இணையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.